ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஸ்ஸாமில் என்ன பார்க்கலான்னு பார்க்குறோன்னா, இங்கே நம்ம அஸ்ஸாம் பக்கத்தில் இங்கே பாலுபங்க் ரிவர் இருக்குது. இங்கே நம்ம லாஸ்ட் சம்மர் டைம் வந்தோம். இங்கே அப்போ சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போயும் நம்ம போகலாம். இப்போ பனி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் மழையும் அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கோம். சரி, பாப்பா எங்கே வெளில கூட்டிகிட்டு போகலாம், எங்கே போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு பார்த்தா, இது மாதிரி ரிவரில் தண்ணியில் பாப்பா கொஞ்சம் நல்லா விளையாடுவாள். சரி, நம்ம இங்கே பக்கத்தில் பாலுபங்க் ரிவர் இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே பார்த்தா கேர்ள்ஸ்லாம் இங்கே பாருங்கள், ஒரு கேங்காக பாட்டு போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக தண்ணி போணுச்சு. சம்மர் டைமில் தண்ணியே அதிகமாக இல்லை. ஒரு சைடு பார்த்தா கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு பார்த்தா பாய்ஸ் அவங்க யூடியூப் சேனலில் விளாக் போடுறதுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் பேர் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் போய் தண்ணியில் விளையாடலான்னு பார்த்தா தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா இங்கே பனி ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ரீசரில் கை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போணுச்சு. சம்மர் டைமில் நாங்கள் வரும்போது இந்தளவுக்கு தண்ணி போகலை. இப்போ மழை ஆரம்பிச்சிடுச்சு, பனி ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இங்கே ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருட்டிடும். நாங்கள் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த மலை அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா லைட்டாக தூறல் ஆரம்பிச்சிடுச்சு. எங்கே மழை அதிகமாக பெஞ்சிரும்னு சொல்லிட்டு பாப்பா வேறு நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம். சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு லைட்டாக தான் தூறல் போட்டுச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. சரி, அப்படியே பக்கத்தில் தான் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் அப்படியே நாங்கள் போனோம். அப்புறம் லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி மணி 3 ஆகிடுச்சு. சரி, ஒரு ஹோட்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ஹோட்டலில் நாங்கள் போனோம். ஹோட்டல் நல்லா நீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனது 3 மணிங்கிறதுனால கூட்டம் இல்லை ஹோட்டலில், நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி, இங்கே நம்ம என்ன சாப்பிட்லாம், ரொட்டி இந்த மாதிரி எதாவது நான் சாப்பிட்லான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. அதெல்லாம் செய்ய லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, வெஜ் தாலி தான் இங்கே இருக்குன்னாங்க. இது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அப்பளம் ஒன்று. இது இது என்ன பஜ்ஜினா, இது கோவக்காய் பஜ்ஜி, ஒரு டால், அப்புறம் கோவக்காய் பொரியல். இது ஒரு கூட்டு இருந்துச்சு, சாப்பாடு. அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய். இது ஊறுகாய். நமக்கு வேறு வேணாம் அப்படின்னா நம்ம மீன், சிக்கன் இந்த மாதிரி எதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நல்லா நீட்டாகவும் க்ளீனாக